தினம் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சார்பிலே 74வது காவலர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பயிற்சி 6 மாத பயிற்சி முடிந்து அந்த பணி நிறைவு அவர்களுக்காக அந்த பணி நிறைவு விழா இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. நாளை முதல் அவர்கள் சிறை காவலர்களாக பணியாற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே சிறைத்துறை இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றன. அவர்களுக்கு உணவிலே மாறுதல் தந்து இன்றைக்கு அனைவரும் சிறை உணவை விரும்பி சாப்பிடுகின்ற வண்ணம் உணவு வழங்கல் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இல்லாமல் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களை சந்திக்க வருகின்றால் அல்லது அப்பொழுது ஒரு காலத்தில் அவர்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது அப்படி கிடையாது. அவங்க கேட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் 10:30 மணி 11 மணி 11:30 மணின்னு சொல்லிடுவோம். எல்லா மத்திய சிறைகளிலும் அங்கே தொலைபேசி வைக்கப்பட்டிருக்கிறது. எய்த்தாப்பில் அவங்க இருப்பாங்க. இவங்க இருந்து நேருக்கு நேர் தொலைபேசி மூலமாக பேசக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கோம். இல்லாட்டி ஒரு காலத்தில் கண்ணாடியில் நின்றுக்கிட்டு இவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறதும் காதில் விழுகாத அளவுக்கு இவங்க எதை வேண்டுமென்றாலும் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அவங்க வீட்டில் இருக்க பிள்ளை விட்டு எப்படி இருக்குது, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, மனைவி எப்படி இருக்காங்க எப்படி என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அவர்கள் அலைபேசி வாயிலாக தன்னுடைய உறவினர்களோடு தொடர்பு கொள்ளவும், அதைப்போல அவர்கள் வீடியோ கால் மூலமாக அவர்களோடு நேரடியாகவே அவர்களை சந்தித்து அதாவது வீடியோ காட்சி மூலமாக அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றோம். இதெல்லாம் இன்றைக்கு சிறைத்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய மாற்றங்கள். அத்தோடு இல்லாமல் இன்றைக்கு காவலர்களுக்கு உடலில் அணிகின்ற கேமராக்கள் தந்திருக்கிறோம், பாடி ஓன் கேமராஸ். அதனால் அவங்க எங்கே போனாலும் அந்த நடமாட்டத்தின் மூலமாக நாம் கண்காணித்து கொள்ள முடியும். எனவே அந்த வசதியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நவீன வசதிகளை தமிழ்நாட்டில் சிறைத்துறையிலே கொண்டு வந்திருக்கிறோம். சார், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அந்த மாணவி மீதான பாலியல் கொடுமை வழக்கில் தமிழக அரசு எதுவும் பண்ணல. உயர்நீதிமன்றம் தான் தானாக வழக்கு பதிவு செஞ்சுச்சு. இதில் முதலமைச்சர் சுய தம்பட்டம் அடித்துக் கொள்றதா விமர்சனம் எங்க ஒன்று யாரு விஜய் சொல்லியிருக்காரு சார். அவரை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. ஒற்றை விரல் நாயகர் அவர் இருந்துட்டு போகிறாரு. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். 5 மாதங்களில் விசாரணையை முடித்து அதற்கு தண்டனை வாங்கி கொடுத்தது எங்களுடைய காவல்துறை. நாங்கள் வழக்கை சிறந்த முறையில் நடத்தி 5 மாதங்களில் தீர்வு வாங்கி இருக்கின்றோம். பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எஃப்ஐஆர் பதிவதற்கே எத்தனை நாள் காலதாமதமானது என்று தெரியும். அதைப்போல இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அல்ல, சம்பவம் நடந்த உடனேயே அங்கே புகார் உடனே தரப்பட்டிருக்கிறது, அது பதியப்பட்டிருக்கின்றது. எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்க நியமிக்கப்பட்டார்கள். அந்த 3 பெண் அதிகாரிகள் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தான். சிறப்பாக புலனாய்வு செய்து 5 மாதங்களில் தீர்ப்பே கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த அரசு பெண்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, இந்த அரசுக்கு பெண்களுடைய ஆதரவு அபரிதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லியாவது பெண்களுடைய வாக்கு வங்கியை குறைக்க முடியுமா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பகல் கனவு நிச்சயமாக நிறைவேறாது. ஏனென்றால் தமிழகத்து பெண்கள் கெட்டிக்காரர்கள், உஷாரானவர்கள். யார் தங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தருகிறார்கள், யாருடைய ஆட்சியில் தங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்தவர்கள். எனவே அவங்க மற்றவங்க சொல்கிறது பற்றி அவர் இன்றைக்கி ஏன் சொல்கிறாருன்னா, அவர் எங்கேயும் போனால் அவங்களுக்கெல்லாம் பெண்களுடைய வாக்கு வங்கி கிடையாது. அந்த வாக்கு வங்கி கிடைக்கும் என்று நினைத்தாலும் கிடைக்காதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பிஜேபியினுடைய சி டீம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சி டீமை பற்றி பிஏ பற்றியே கவலைப்பட, அப்புறம் ஏன் சிஏ பற்றி கவலைப்படுறோம் சார்? 5 மாதம் தீர்ப்பு வரைக்கும் வந்துருச்சு சார், நல்ல விஷயம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ளவங்க மேலே நடவடிக்கை இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு சார். நீதிமன்றத்தில் போய் சொல்லாமல் என்னென்னு நாங்கள் அதைத்தானே எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொல்லுவோம்னா இப்போ சொல்லு யாருன்னு சொல்லுங்கள், நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரியான கிடையாது. அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்து விட்டது. அது வரைக்கும் நீங்கள் வாயை பற்றிக்கிட்டு இருந்துட்டு இப்போ கேட்குறாங்கன்னா வழக்கு விசாரணையில் முடிந்த பிறகு தண்டனையும் வந்த பிறகு இந்த அரசுக்கு நல்ல பெயர் விடுகிறது என்பதாலே எதையாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்பதற்காக பொய்யை மூலதனமாக கொண்டு கட்சி நடத்துகின்றவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சமீப காலங்களில் சிறுவர்கள் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க.
சம்பவங்கள் அதிகரிச்சு வருது. அது தடுக்கிறதுக்கு என்ன வழி? சார் இந்த மாதிரி அதாவது இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. எல்லா மாநிலத்துக்கு போனீங்கன்னா என்ன நிலைமைகள் என்று தெரியும். அதையெல்லாம் கட்டுப்படுத்தி தமிழ்நாடு இன்றைக்கு சிறந்த மாநிலமாக கல்வியிலே இன்றைக்கு உயர்கல்வியிலே அதிகமானவர்கள் படிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி சிறுவர்கள் தீய வழியிலே சென்றிருப்பார்கள்? இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள், மாணவர்கள், ஆண்கள் அதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1. அப்போ எப்படி நாங்கள் பாதுகாப்பு கொடுக்காட்டி சிறுவர்கள் எப்படி உயர்கல்விக்கு போக முடியும்? எத்தனை பேர் இன்றைக்கு IAS IPS ஆகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம், வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மாணவ மாணவியர்கள் சிறுவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் கெட்டழிந்து போகிறார்கள் என்ப தவறான குற்றச்சாட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக இடம் தந்து விடாதீர்கள். அது இந்த ஆட்சியை கெடுக்க வேண்டும், இந்த ஆட்சிக்கு எதிரான களங்கத்தை சுமத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் எடுபடாது. மக்கள் மன்றத்திலே நாங்கள் நியாயமானவர்கள், எல்லோருக்கும் பாதுகாப்பு தருகிற அரசு இது என்பதை நிரூபிப்போம். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு சார், டீனேஜர்ஸ் லவ் கிரிமினல் குற்றம் இல்லை, அதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. வேறு ஏதாச்சும் மணல் குவாரி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. அதை பொறுத்து நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகள் என்ன முடிவெடுத்து செய்வார்கள். சிறைத்துறை முதல்நிலை காவலர்கள் பணியிட மாற்றம் ஒரே நேரத்தில் அதிகமாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை. அது இப்போ மே மாதம் தாங்க, ஜூன் மாதத்தில் தான் ஸ்கூல் திறக்குது. அதனால் சேர்ப்பதற்கான வசதி வைப்பை அவங்க யார் எங்கே போனாலும், அதாவது ஒரே இடத்தில் தொடர்ந்து 3-4 ஆண்டுகளாக இருக்கின்றவர்களுக்கு மாற்றம் தரப்பட்டிருக்கிறது. அது மாற்றத்தை தந்திருக்கிறோமே தவிர நிச்சயமாக அவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுகின்ற வகையில் எங்களுடைய நடவடிக்கை இருக்காது. நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கின்றவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். சார், நன்னடத்தை மூலமாக கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு இன்றைக்கு நன்னடத்தை மூலமாக இன்றைக்கு அண்ணா பிறந்தநாள் விழா அது போன்ற விழாக்களை முன்னிட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். கனிம வளத்தில் புதுசாக பொறுப்படுத்துறீங்க, கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? கனிம வளத்தில் கொள்ளை என்பது கனிம வளத்தில் கொள்ளை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. சிலர் தவறு செய்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். டிரான்சிட் பர்மிட் பெற்றுத்தான் ஒரு கனிம பொருளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தரவு தந்திருக்கின்றோம். எனவே இனிமேல் ஒரு லாரி கூட பர்மிட் இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. அது அந்த ஒப்பந்தம் நம்முடைய இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்முடைய போலீஸ் ஓசி. அவங்க விரைந்து பணியை முடித்து வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு விரைவாக அந்த பணியை முடிக்க முடியுமோ அந்த பாதுகாப்பு சிறை உயர் பாதுகாப்பு சிறையினுடைய அந்த பணியை, கட்டிடப் பணியை விரைந்து முடிப்போம். பாரம்பரியம் மிக்க தேசிய கொடி சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகளின் பால் மாறா பற்றுடனும் நேர்மையுடனும் உண்மையுடனும் பாடுபடுவேன் என்றும் சிறை சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டும் சிறைகள் மற்றும் பகவத் சிங் கவாத்து போட்டியில் தங்க பதக்கத்தினை பெற வருகின்றார். கவாத்து போட்டியில் வெண்கல பதக்கத்தினை
பயிற்சி காவலர் 49 பிரபீன் தங்கப்பதக்கத்தினை பெறுகின்றார். Prevention of corruption, minerals, mines and respected dignitaries, principal of the state institute, the other officers of prison department, dear trainees, parents, media, friends. At the outset, I express my sincere gratitude to our Honorable Minister. He is a great source of inspiration and encouragement to all of us, especially to today. We witness a significant milestone in the lives of 82 newly recruited greatly compassion and commitment, values that are fundamental to the noble responsibility of prison service. 006 ஷாக் அப்சர் அலி. முதலாவதாக இவ்வணிவகுப்பினை சிறப்பாக தலைமையேற்று தாங்கி நடத்திய 040 ப. மனோஜ்குமார். வளைந்தும் நெளிந்தும் உள்ள கோடுகளே ஓவியங்களை உருவாக்குகின்றன. வாழ்க்கையும் அப்படி. உரமாக்கும் விதமாக இதோ ஓடு விடைக்கும் காட்சியினை அரங்கேற்றியுள்ளனர். விரல்கள் பத்தும் மூலதனம் என தற்காப்பு நிகழ்வினை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றனர் எம் சிறை பயிற்சி காவலர்கள். நாடு வாழ நலம்